கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வந்து முதல் முறையாக நம்ம கசாலி டீகோடில் ஒரு பெண்ணை நேர்காணல் பண்ண போகிறோம். ஓகே, என்னென்னா அவர் யார் என்ன அப்படின்னு மிகப்பெரிய சஸ்பென்ஸோடு பேச போகிறோம். ஓகே, நான் கசாலி டீகோட்ஸ் வழக்கம் போல உங்களை ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து, ரொம்ப குறிப்பாக வந்து இந்த இன்டர்வியூவை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இந்த துறையில் ஈடுபடுறதுக்கு ஆவல் நிறையா வரலாம். பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அவங்கள வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்க யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின டீட்டெயில் வந்து கடைசியாக சொல்லுவோம். ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்கள வந்து முதல்ல நம்மளுடைய அரங்கத்துக்கு வரவேற்போம். வாங்க மேடம். வணக்கம். வணக்கம். சரி, உங்கள் பிராணா. எஸ். சரி, பிராணா அப்படின்னா பிரணா. ஓகே, பிரணா. அதுக்கு என்ன அர்த்தம் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். மவுண்டென்னு சொன்னாங்க, பட் ப்ராப்பரா எனக்கு சூப்பர். இல்லை, மவுண்டன் அப்படின்னா மனசளவுல மவுண்டன். ரைட், ஓகே, நல்லது. இப்போது நான் வந்து இல்லை, உங்களை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுத்தமான அக்மார்க்கு தமிழ் பொண்ணு, கரெக்டு தானே? சரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் பொண்ணுகளே நடிக்க வரமாட்டாங்க அப்படின்ற குறை இருந்துச்சு. அந்த குறையை வந்து ஏற்கனவே ஒரு சிலர் வந்திருக்காங்க. இப்போ உங்கள் மூலமாகவும் கொஞ்சம் தீரும் அப்படின்னு தோணுது. ஓகே, ரொம்ப வருஷமா வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் இல்லை, சீக்கிரம் வளர்ந்துருவீங்க. இல்லைன்னா எந்த ஒரு துறையிலுமே ஒரு விஷயம் நான் வந்து உங்களை பார்த்து பேசும்போது எனக்கு வந்து லேஸ் அப்படி பட்டது என்ன அப்படின்னா, சின்சியாரிட்டி. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் சின்சியராக டெடிக்கேட்டடாக இறங்கும்போது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய வாசல் கதவு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம கசாலி டீகோட் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிடுறோம். இப்போது XY அப்படின்ற படத்தில் முக்கியமான லீடு பட் நெகட்டிவ் ரோல், அப்படி தானே? சரி, அதை பற்றின அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? கதை வேண்டாம், ஏன்னா வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. படத்தை பார்த்துக்குவோம். இப்போ வந்து உங்களை பற்றின ஒரு சின்ன பேக்ரவுண்டு. ஓகே, என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன லிஸ்ட்டு சொல்லிடலாம். என்ன லத்தி, அதுக்கப்புறம் வந்து ஃபைண்டரா, அதுக்கப்புறம் கிளாஸ்மேட்டு. அந்த கிளாஸ்மேட்டு சரவண சக்தி வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நான் ஷூட்டிங்கெல்லாம் வந்திருக்கேன், நான் பார்க்க வந்திருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சில படங்கள் வந்து பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து சில படங்கள் வந்து நடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு இல்லையா? இப்போ வந்து உங்களை பற்றின உங்கள் ஊர். ஓகே, முக்கியமான கேள்வி என்னென்னா, தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? நல்ல ஒரு அருமையான கொஷின் இது. ஆக்சுவலி வந்து வில்லேஜில் இருக்கும்போது அந்த டைமில் வந்து டிவி எல்லாம் பெருசாக எங்கள் வீட்டில் இருக்காது. ஸோ வந்து எல்லாருமே ஒரு நாள் வந்து பிளான் பண்ணி ஒரு டிவி ஒன்று ரெண்டலுக்கு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு படம் போட்டு அப்படி பார்த்து தான் நாங்கள் சினிமாவே பார்த்து வளர்ந்த ஆள். ஸோ அதில் வந்து ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டாரோட படம் தான் போடுவாங்க ஃபுல்லாக வில்லேஜ்லேயே. ஸோ அந்த முத்து, பாட்ஷா அந்த மாதிரி படங்கள் போடும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு ஆர்வம். ஓகே, நம்மளும் நடிக்கணும், திரையில் வரணும். ஸோ வந்துட்டீங்க. ஓகே, சரி. இப்போது XY படத்தில் எப்படி வந்து உள்ளே வந்தீங்க? ஓகே, ஆன்போர்டு எப்படி வந்தீங்க? அதோட அனுபவம். படம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, அந்த படத்தில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான சில விஷயங்கள், அனுபவங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் இன்ஸ்டாகிராமில் தான் சார் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணார். சோஷியல் மீடியாவில் எனக்கு வந்த பெரிய ஆஃபர்னு சொல்லலாம் இது. அதுக்கப்புறம் நான் மெசேஜ் பண்ணினதுக்கப்புறம் மீட் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலு, ரொம்ப நாளாக நம்ம இந்த ரோலுக்காக தேடிட்டு இருந்தோம், ஸோ நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு தோணுது, இது பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. நானும் அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. ஸோ ஆடிஷன் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன ஸ்பாட்டுக்கே. உங்களுக்கு ஆடிஷன் தேவையில்லை, ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, நானே பார்த்துருக்கேன். அப்போது அதில் பார்க்கும்போதே தெரியும் என்ன ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் என்னங்கிறது வந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்து தான் தெரியுங்கிறதுக்கு முன்னாடி நீங்களே ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்கீங்களா? அதனால் ஏற்கனவே பழைய படங்கள் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் வந்து உங்களுக்கு ஆடிஷன் பெருசாக தேவைப்படாது, ஏன்னா ஏற்கனவே படங்கள் நடித்த அனுபவம் இருக்குது. சரி, இந்த படத்தில் உள்ள இன்வால்வ் ஆனீங்கள்ல, வந்ததுக்கப்புறம் நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சில நிகழ்ச்சிகள்? எல்லாமே சுவாரஸ்யம் தான் எனக்கு. ஏன்னா புது செட்டு,
எந்த ஊர்ல ஷூட்டிங்ல எங்கெங்க நடந்துச்சு? ஃபுல்லா வந்து எனக்கு சென்னையில தான். சென்னை தான். என்னுடைய ஸ்கெட்யூல் ஃபுல்லாவே சென்னையில தான். ஓகே. ஆமா. அண்ட் கிரீன் மேட் செட் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமா. ஃபுல்லா கிரீன் மேட்ல வந்து அதுவும் எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எப்பவுமே ஒரு செட்டா இருக்கும்போது நம்ம இது இந்த பொருள் இங்க இருக்கும்னு ஒரு இமேஜினேஷன்ஸ் வச்சு நம்ம பண்ணுவோம்ல. ஆமா. அது எனக்கு கொஞ்சம் கிரீன் மேட்ல வந்து ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி ஒரு மாதிரி நடிக்கிறது. ஆமா. அது வந்து ஒரு புதுசான ஒரு சுவாரஸ்யமா. இனி ஃபியூச்சர்ல வந்து கிரீன் மேட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போதான் ஏஐ நிறைய வந்துருச்சு. கிரீன் மேட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மோக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்போ ஈஸி. அதுக்கப்புறம் உங்களை நடிக்க வைக்கிறது, கிரீன் மேட்டில் நடிக்க வைக்கிறது ஈஸி. எதை பார்த்தாலும் இங்கே இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ரியாலிட்டியில் எல்லாம் பண்ணி வந்திருப்பீங்க. அது எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாவே. சரி, உங்களுக்கு படத்தில் ஜோடி யார்? எனக்கு ஜோடியே இல்லை. ஜோடியே இல்லை. அப்போ நீங்கள் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் ஜோடி இல்லாத ஒரு அழகான பெண்ணு. என்ன இப்படி அநியாயமாக இருக்கு இந்த மாதிரி. அப்போ வந்து இந்த படத்தோட இயக்குனர் திரு சிவி குமார் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கணும். கண்டிச்சிருவோமா? அவரை கூப்பிட்டு வந்து அதை எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு அழகான பொண்ணுக்கு ஜோடி இல்லாமல் பண்ணீங்க? குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஜோடியை வந்து படம் பூரா கொண்டு வந்து கடைசியில் வந்து போட்டு தள்ளியிருக்க வேணாமா? அட்லீஸ்ட் இல்ல சாரோட அடுத்த படத்துல வேணா கேட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் இப்ப இது முடிஞ்சது இல்ல, இத பத்தி இனிமே நம்ம பேச முடியாது. இல்ல இந்த படம் இல்லை, இது அவளை முதல்ல வந்து அவருக்கு நம்மளுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சிருவோம். ஆமா ஆமா நிச்சயமா. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வில்லின்னா பேர் போட மாட்டாங்க மோஸ்ட்லி. போடணுங்க. வில்லியும் வந்து என்னன்னா, அதாவது நெகட்டிவ் சைடு தானே. ஒரு பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு மனுஷனுக்கு ரெண்டுமே இருக்குது. பாசிட்டிவ் சைடு அதிகமாக இருக்கிறவங்க ஹீரோவாகவும், நெகட்டிவ் சைடு அதிகமாக இருக்கும் வில்லன் வில்லியாகவும் இருக்காங்களா. அப்போ வந்து அப்போ அதாவது ஆண்களுக்கு வந்து வில்லனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் போடுறாங்க. வில்லியாக இருந்தால் வந்து ஒரு ஜோடியை வந்து ஒரு காதலனோ ஹஸ்பண்டோ போட மாட்டாங்களே. இதை வந்து இப்போ இதுக்கப்புறம் யார் யோசிச்சா கூட இந்த வில்லி கேரக்டருக்கு ஒரு ஜோடி வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு தெரிவிச்சிடலாம். சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டரில் நடிக்கணுன்ற ஒரு விருப்பம் உள்ளுக்குள்ளே இருக்கும்ல, ஒரு ஆர்வம். அதாவது கிராமத்து கேரக்டர் ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நகரத்து கேரக்டராக இருக்கட்டும், அல்லது என்ன மாதிரி சில இருக்குல்லையே சார். ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மனசுக்குள்ளே இப்படி ஒரு நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதை வேணாலும் சொல்லலாம். அதாவது நமக்கு எப்போ நடக்குது நடக்கலை அப்படின்னு, ஆனால் ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை என்ன மாதிரி கேரக்டர் அல்ல கேரக்டர்கள்? எனக்கு கொஞ்சம் வயலன்ஸா பண்ணணும்னு ஆசை இருக்கு. நீங்களும் வயலன்ஸா? தமிழ் சினிமாவே வயலன்ஸ்ல இருந்திருக்கு, நீங்களும் வயலன்ஸா? இல்ல நான் வில்லேஜ் நிறைய பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் கிளாமர் பண்ணணும்னு யோசிச்சேன், அதுவும் நான் பண்ணிட்டேன். ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபைட் சீனா இருக்கணும் நிறைய. நீங்க ஃபைட் பண்ணணும், கேங்ஸ்டர்ஸ் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி இருக்க ஒரு போல்டான கேரக்டர். இப்படி சொன்னா தான் நிறைய கதைகள் வந்து நம்ம தமிழ் சினிமால கதைகள் நிறைய இருக்கு. இப்போ ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்றாங்க. ஃபீமேல்ஸுக்கான ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆமா, அப்போ ஃபைட் சீன் அப்போ இது மூலமா வந்து நம்ம மக்களுக்கு. ரீசன்ட்லி லோகான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அதுல அந்த ஆர்டிஸ்ட் ஹீரோயின் பாத்தீங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்லயே இருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒன்னு பண்ணனும், மாஸா பண்ணனும். பிளாஸ்ட் படம் பாத்தீங்களா? பிளாஸ்ட் பண்ணாங்க. பிளாஸ்ட்ல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்ல, பார்த்தா அடி என்ன மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்ட் மாதிரி அதில் நடித்த அம்மா மக, அந்த மாதிரி அம்மா இல்லை மக கேரக்டருக்கு அந்த மாதிரி வந்து ஃபைட் சீன் வந்தால் ரொம்ப. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைட்டு சீன் வரணும் அப்படின்னு. கண்டிப்பாக வரணும். எமோஷன் கேரக்டர்லாம் எப்படி நடிப்பீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு எமோஷனா? டக்குன்னு எமோஷனாக நடிப்பீங்களா? ஏன்னா ஆல்ரெடி தான் வில்லேஜில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ரிலீஸ் ஆக போகிற படங்கள்லாம் இருக்குது. என்ன மோஸ்ட்லி வந்து இப்போ தமிழ் பொண்ணு அப்படின்னாலே வில்லேஜ் சீன்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா மோஸ்ட்லி வில்லேஜ்னாலே எமோஷனலுக்கு வந்து என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறதால நிறைய சீன் நான் எமோஷனலாக நடிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப ஈஸியான ஆக்டிங் அதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா உங்களுடைய பார்வையில், நீங்கள் எப்படியும் சில வருடங்களாக இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில் தமிழ் சினிமா இப்போ க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கா அல்லது ஸ்டாண்ட்ஸ்டில்லாக இருக்கா அல்லது நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கா? எப்படி இருக்கு உங்கள் பார்வையில்? என் பார்வையில் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஆமாம், முன்ன ஒரு ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு சினிமா இருந்துச்சு, இப்போ ஒரு சினிமா இருக்குது. டெக்னாலஜி வளர வளர சினிமாவில் கதை இருக்கோ இல்லையோ அட்வான்ஸாக மற்ற விஷயங்கள்லாம் கொண்டு வராங்க. ஸோ என்டர்டெய்னிங் கதை இருக்கோ இல்லைன்னு சாதனை சொல்லிவிட்டீங்க. கதை தானே இது ஒவ்வொரு படத்துக்கு அடிப்படையாக இல்லை. இப்போ இருக்க படங்களில் பேசிக்காக அந்த டைமில் நம்ம பார்த்த படங்கள் தாண்டி இப்போ வந்து பெருசாக கதைகள்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதான் ஃபுல்லாக அடித்தடி குத்து இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அதை விரும்புகிறாங்க. ஸோ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சினிமா போயிட்டுருக்கு. இது ஒரு நல்ல வளர்ச்சின்னு தான் நான் பார்க்குறேன். இது ஒரு வகையான ஒரு மாற்றம் அண்ட் வளர்ச்சி. ஸோ இது இருக்குது. தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு பெண்கள் ஓகே வர்றதுக்கு
தயக்கம் காட்டுறாங்க இல்லையா, ம். அந்த தயக்கம் சரிதானா இல்லை தேவையில்லையா? இல்லை உங்களோட பார்வை எப்படின்னா, இது ம். நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து இது உங்களுடைய பார்வை. இந்த பார்வை வந்து இப்போ எதுக்குன்னா, இந்த இன்டர்வியூ வந்து பார்க்குற சிலர் வந்து ம். நம்ம நாளைக்கு நம்மளும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வரலாமே. அதாவது யாராக இருந்தாலும் முனைப்பாக இறங்கி சின்சியராக வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான இடம் கிடைக்கும். ம். ஓகே, அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் தூக்கி மனையில் உட்கார வைக்க முடியாது. தானே வந்து இறங்கி முனைப்பாக வரணும். அப்போ சினிமா அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நிறைய வந்து நெகட்டிவ் ஷேடு இருக்குது, சினிமாக்குள்ளே எப்படி இருக்குன்னு இருக்குது. அதையும் தாண்டி வந்து நம்மளால் சாதிக்க முடியும், இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய அனுபவம் இருக்கு இல்லையா தமிழ் சினிமாவில் உங்களுக்கு? இப்போ சினிமாவுக்கு நடிக்க வரலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க, காலேஜ் படித்து முடித்தவங்க இது இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய அட்வைஸ் என்ன? அதாவது தமிழ் சினிமா எப்படி இருக்குது, வரலாமா, என்ன செய்யலாம், எப்படி வந்தால் நம்ம வந்து என்ன மாதிரியெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சினிமாவுக்காக அப்படின்னு உங்களுடைய அட்வைஸ்? கண்டிப்பாக வரலாம். திறமை இருக்கிறவங்க சினிமாவே தேர்ந்தெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம், அந்த லக்கு, ரஜினி சார் சொன்ன மாதிரி தான் டைம் வந்து ரொம்ப ஒருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணணும். அதை யாரும் கொடுக்க நினைக்காத யாரும் தடுக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ வந்து யார் வேணாலும் வரலாம். ஆனால் சினிமா தேர்ந்தெடுக்கணும். வரவங்க எப்படின்னா கொஞ்சம் அவங்கள வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். சினிமாவுக்கு என்ன தேவையோ அது வந்து அவங்க வந்து டெடிகேஷனாக இருக்கணும். டைம் பஞ்சுவாலிட்டின்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கணும். எல்லா துறையிலையுமே அது இருக்குது. எல்லா துறையிலையும் ப்ராப்ளம் இருக்குது. எல்லா துறையிலையும் எல்லா துறையிலையும் இருக்குது. எல்லா துறையும் ஆண்கள் பெண்களும் சேர்ந்து பணிபுரிய துறை தானே எல்லாத்துலையும். யாரும் ஆண்கள் இல்லாத உலகத்திலையும் இல்லை, பெண்கள் இல்லாத உலகத்திலையும் இல்லை. ஸோ எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம அதை செலக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நம்ம எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறோன்றதை பொறுத்தும் இருக்குது. சரி, இப்போ வந்து ரொம்ப சினிமாவில் நடிக்க வந்தாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பொதுவாக குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய சிக்கல், உளவியல் சிக்கல் என்ன வரும்னா, நினச்ச நேரம் நம்ம சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ சாப்பிட முடியாது. நல்ல ஒரு பிரியாணி வந்து ஒரு ஃபுல் கட்டுவோம்னா கட்ட முடியாது, உடம்பு குண்டாயிருமோ, இதெல்லாம் இருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டம். இல்லை, இது வந்து ஒரு சாதாரண ஒரு கேள்வி தான். ஆனாலும் சாப்பாடு போகிற போக்கில் வந்து எங்கேயாவது ஒரு பிரியாணி வாசம் அப்படி அடிச்சேன்னா அந்த சட்டியில் போட்டு டக்குன்னு தட்டுவாங்க இல்லையா, அந்த சத்தம் கேட்டால் நமக்கு சங்கீதமாக வரும், நாக்கில் எச்சு வரும். நிறைய பிரியாணி லவர்ஸ் இருக்காங்க. பட் ஐ எம் நாட் பிரியாணி லவர். அப்படியா? ஆமாம். நான் வந்து ஃபுட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஏன்னா அது சினிமான்னு இல்லை, மோஸ்ட்லி நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். நம்ம பிரியாணி சாப்பிட்டா ஹெல்த் போயிருமோ? அப்படி கிடையாது, அளவா சாப்பிடலாம். பிரியாணி, ஐஸ்கிரீம், சாக்லேட், சுகர் கண்டென்ட் எல்லாம் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். சீக்கிரம் ஏஜ் ஆகுற ஃபீல் வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது நல்ல பாயிண்ட்டுங்க. இது இப்போ வந்து இது மூலமா மற்ற நம்ம மக்களுக்கு எல்லாம் சொல்றது வந்து சுகர் நிறைய சாப்பிட்டா சீக்கிரம் வந்து அந்த ஏஜிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க. அந்த வயசுக்கு மீறிய ஒரு தோற்றம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து தெரிஞ்சிடும் சுகர் சாப்பிட்டா. ஸோ அதுக்காக சுகர் சாப்பிட்றதால டயபெட்டிஸ் எல்லாம் வரும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இதுதான் அந்த தோல் சுருக்கமோ இதுவோ மற்றபடி அந்த ஸ்வெட்டிங்லேருந்து ஒரு மாதிரி நம்முடைய ஏஜிங் ஃபேக்டரே வந்து மாறுது சுகர்னால. அப்போ ஐஸ்கிரீமோ சாக்லேட்டோ வேறு என்னத்தை சுகர் சம்மந்தப்பட்ட எது சாப்பிட்டாலுமே அப்போ அது வந்து அந்த ஆசையை வந்து எப்பயாவது ஒன்று லேசாக சாப்பிடலாம், லைட்டாக தொட்டு ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம். மற்றபடி அதுவே வந்து ஒரு போர்ஷன் நிறையா சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இப்படி சினிமாவில் வந்ததுனால நான் வந்து ஃபுட் கண்ட்ரோலு இது பண்ணுறது இல்லை. இட்ஸ் நாட் அபவுட் சினிமா பற்றி கிடையாது. இது வந்து ஜென்ரலாகவே நீங்கள் சினிமா இல்லாத ஒரு பர்சன், சாதாரண ஒரு ஐடி வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக இருந்தால் கூட நான் என்னோட ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணணும்னு நினைப்பேன். நான் ஃபேட்டாக இருக்கணும்னு யோசிக்க மாட்டேன். நான் லீனாக இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், இப்படி நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் என்ன. சினிமா நடிகையை விட தெரிஞ்சு ஐடி ஃபீல்டில் இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியம். காரணம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்தே வேலை பார்க்குறாங்க, மைண்டு ஃபுல்லாக அது மாதிரி. அப்போ அவங்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து வாக்கிங்கோ லேசாக ஜிம்மோ இதுவோ. அப்போது நடிகைகளை விட ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுகளுக்கு இது ரொம்ப தேவை. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப தேவை. அண்ட் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலில். கண்டிப்பாக இருக்கணும். வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ whatever திங்ஸ், ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம லைஃப் ஸ்டைலில். ரைட், ஓகே, அருமை. இது வந்து நம்ம என்னென்னா இன்றைக்கி சும்மா ஒரு இன்ட்ரோ, இது சிம்பிளாக நம்ம வந்து பெருசாக. இப்போ வந்து என்னென்னா XY படம் இருக்குல்ல, XY வந்து நம்ம ஒரு சயின்டிஃபிக், ஆமாம், ஒரு அந்த ஃபேண்டசி அந்த மூவி.
அவர் ஏற்கனவே உங்களுடைய டைரக்டர் கம் ப்ரொடியூசர் சிவி குமார் அவர்களை வந்து பேட்டி எடுத்திருக்கேன். ஓகே, இப்போது XY எப்பேற்பட்ட படமாக இருக்கும், எப்படி வரும்னு உங்கள் தாட் ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்க, அதை வந்து சொல்லும்போது கதையை கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் தெரியும், கதையை சொல்ல வேண்டாம். ஆனால் என்னென்னா இது வந்து எப்படி வரும்னு நீங்கள் நம்புகிறீங்க? ஆக்சுவலி வந்து இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ம் ஏன்னா சிவி குமார் சார் டைரக்ஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும் தமிழ் சினிமாவில். ஸோ அவர் அவரோட படத்தில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்லி இந்த படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம பண்ணிடுவோம். ஓகே, இது வந்து சம்திங் மிஸ்ட்ரி அண்ட் சயின்டிஃபிக்கலாக இருக்கிறதால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அண்ட் வந்து இது கொஞ்சம் ஃபேண்டஸியாக வேற இருக்குது. நம்ம ஜென்ரலாக பார்க்குற கதையை விட அவர் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பார்ல. ஸோ அவர் பேட்டர்னில் வந்து இது ஒரு நல்ல இதுக்கு முன்னாடி எடுத்த படமே, அவர் டைரக்ட் பண்ண படமே, முதல் டைரக்ட் பண்ண படமே இப்படியா மூளையை வந்து வேற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சார்ல. அந்த அளவுல வந்து அது ரொம்ப ஒரு அவரோட டைரக்ஷன் விரும்புறவங்க வந்து இந்த படம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். ஆமா, ஒரு ஏமாற்றமா இருக்காது ஆடியன்ஸ். அப்போ நம்பி தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து ரசிக்கலாம்னு சொல்றீங்க? கண்டிப்பா ரசிக்கலாம். அதுல உங்களை வந்து எந்த அளவு ரசிக்கலாங்க அந்த படம்? இல்ல கிளாமர் இருக்கு அந்த படத்துல உங்களுக்கு? இல்ல, இந்த படத்துல கிளாமர் இல்ல. சரி, ஓகே. ஃபுல்லாவே வந்து ஒரு டீசென்ட்டான இது. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து நான் நெகட்டிவ் அப்படின்றது படம் ஸ்டார்டிங்ல எல்லாம் தெரியாது. அது நான் ஜெனரலாவே ஒரு நல்ல பொண்ணு மாதிரி தான் போர்ட்ரேட் இருக்கும். போக தான் அது ஒரு நெகட்டிவ் அப்படின்றது கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அப்ப அது நல்ல சஸ்பென்ஸ். அது நல்ல ரைட். ஓகே, அப்ப படம் ஆல்சோ வெரி சஸ்பென்ஸ் தான் அது. நல்லா இருக்கு. ஓகே ரொம்ப சரி. இப்போ அதான் நம்ம இப்போ கடைசியா வந்து இந்த இதுக்கு வந்துரும். ஏன்னா நீங்க அஸ் அன் ஆக்டர், ஓகே, ஒரு 4-5 முக பாவனைகள், ஓகே, அது வந்து நான் ஒன்னொன்னா சொல்றேன், அதுக்கு ஏற்ற மாதிரி முக பாவனைகள் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி போய் நம்ம வந்து நாளைக்கு என்ன நடக்க போதோ, நம்மளை வந்து அனாதரவாக இருக்கமோ அப்படின்னு ஒரு சின்ன அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த டிப்ரெஸ் ஃபீல் வந்து எப்படி நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? சரி, நீண்ட நாள் அப்படி வெளியூரில் இருந்த உங்களுடைய காதலன், ஓகே, தேடி வந்து திடீர் சர்ப்ரைஸாக உங்கள் முன்னாடி வந்து காட்சி அளிக்கிறார். அப்படி அந்த அந்த உங்கள் காதலன் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தோழி, நண்பன் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாதிரி துயரமான சம்பவம் நடந்துருச்சு. அப்போது உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்? ரொம்ப, அதாவது ரொம்ப நெருக்கமாக இருந்த உங்களுடைய நட்பு பெரிய துயரமாயிருச்சு. அப்போது என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க? சரி, இப்போ வந்து உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மிக நல்ல ஒரு நகைச்சுவை காட்சி பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய முகம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்? அருமைங்க, இப்படி பரவாயில்லையே. அதாவது சொன்ன உடனே அதை எப்படின்னா வரிசையாக வந்து சந்தோஷம், காதலனை பார்க்குறது, இப்படி இந்த மாதிரி இல்லாமல் ஆர்டர் வந்து ஜிக்ஸாக்கை ஏற்றி இறக்கி சொல்லும் போதும் ரொம்ப அருமையாக பண்ணீங்க. இல்லை என்னென்னா, நடிப்புன்னு வந்த உடனே எந்த இடத்துல வந்தாலும் நமக்கு வந்து மனசுக்குள்ளே டக்குன்னு உள்ளே இறங்கி அது வருது இல்லையா? அப்போது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நல்ல நடிகைக்கு கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும், நல்ல நடிகருக்கு கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும் வாய்ப்பு சிறப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச விதி. ஓகே, நீங்கள் சின்சியராகவும் டெடிக்கேட்டடாகவும் அப்படி ரொம்ப பேஷனேட்டடாகவும் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இந்த தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்து அடுத்தடுத்து பெரிய ரோலில், அதாவது லீட் ரோல்லையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் வந்து பிரணா அப்படின்னா யார் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு, ரொம்ப எல்லோரும் தெரிகிற அளவுக்கு, அது போக இப்படி என்னால் ரொம்ப பெருசாக இல்லை, இந்த ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000 லவ் லெட்ரு, 1,00,000 லவ் இமெயிலு அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக வரும் அப்படின்னு
கசாலி டிகோட் நேயர்கள் சார்பாக உங்களை வந்து வாழ்த்துறோம். தேங்க்யூ. இந்த அரங்கத்துக்கு வந்து நேர்காணலில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.